ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து கலாசிபாளையம் போயிட்டு கேஆர் மார்க்கெட் மெட்ரோல இருந்து விதான் சௌதா வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ ஹோசூர்ல இருந்து பெங்களூர் விதான் சௌதா எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா. கேஆர் மார்க்கெட்டுக்கு நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் போகும், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் போகும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் போகும். அதனால நாம கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் பஸ் பிடிச்சி கலாசிபாளையம் கேஆர் மார்க்கெட்ல இறங்கிட்டு அங்கிருந்து மெட்ரோ பிடிச்சி நம்ம விதான் சௌதா வரைக்கும் போகிறோம். ஸோ வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, ஹோசூர்ல இருந்து பெங்களூர் விதான் சௌதா நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, காலங்காத்தால 8:45 ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இதெல்லாம் வந்து பெங்களூர் போற பிரைவேட் பஸ்ஸஸ். இது கலாசிபாளையம் வரைக்கும் போகும், கேஆர் மார்க்கெட் பக்கத்துல தான். பட் ஆனா ஃபுல்லா இருக்கு, பஸ் ஃபுல்லா இருக்கு, நமக்கு ஷூட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கேஆர் மார்க்கெட் வரைக்கும் போகும். கேஆர் மார்க்கெட்ல ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கலாசிபாளையம் கேஆர் மார்க்கெட் கேஎஸ்ஆர்டிசி அண்ட் பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்க போய் இறங்கிட்டோம்னா நமக்கு கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மெஜஸ்டிக் வழியா நாம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு விதான் சௌதா போயிடலாம். சாரிங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுனால ஒரு ஹாரன் சவுண்டா இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ வெயிட் பண்ணுவாங்க, அடுத்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் வரட்டும். இங்க நிக்கிறது எல்லாமே பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கலாசிபாளையம் தான் போகும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்னா மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் போகும், நம்ம கேஆர் மார்க்கெட்ல நிக்காது. அதனால நாம என்ன செய்ய போறோம், கேஎஸ்ஆர்டிசி பஸ்லயே டிராவல் பண்ண போறோம். அதுதான் வந்து சுலபமா இருக்கும் டிராவல் பண்றதுக்கு. மக்களே, நமக்கு கலாசிபாளையம் போறதுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல டுவர்ட்ஸ் கேஆர் மார்க்கெட் கலாசிபாளையம் வரைக்கும் போகும். ஓகேவா இந்த பஸ்? நாம வந்து கேஆர் மார்க்கெட் மெட்ரோ பக்கத்துலயே இறங்கிக்கலாம். ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். எவ்ரி 3-4 மினிட்ஸ் வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்கும். நம்ம மெஜஸ்டிக் போயிட்டு மெஜஸ்டிக்ல இருந்து இன்னொரு லைன் மாறி நாம விதான் சௌதா வரைக்கும் போகணும். ரொம்ப லாங் வீடியோவா இருந்தா 2 பார்ட்டா ரிலீஸ் பண்றேன். ஓகேவா? இங்கிருந்து கேஆர் மார்க்கெட் கலாசிபாளையம் போற வரைக்கும் ஒரு வீடியோவும், கேஆர் மார்க்கெட் மெட்ரோல இருந்து நம்ம விதான் சௌதா ரீச் ஆயிட்டு அங்க ஆப்போசிட்லயே வந்து சாம்ராஜ் பார்க் இருக்கு. நம்ம விதான் சௌதாக்கு ஆப்போசிட்லயே கபான் பார்க்னு சொல்லுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து விதான் சௌதா ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். அதனால வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து அந்த ஏரியால என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நம்ம டூரிஸ்டா போனா பார்க்ல வந்து என்ன மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம எஸ்பெஷலி வந்து இது மான்சூன் சீசன் இல்லையா, சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை சீசன்ல வந்து பெங்களூர் இன்னுமே வந்து பியூட்டிஃபுல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த வைப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த விளாக்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ஹோசூர்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜூசுவாடி செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோன்னே வந்து அத்திமலைக்குள்ள என்டர் ஆயிடுவோங்க. அத்திமலையில இருந்தே வந்து பெங்களூரோட மெயின் சிட்டி தாங்க. பிஎம்டிசி பஸ்ஸஸ் வந்து அத்திமலை வரைக்குமே வரும். அத்திமலை தாண்டி ஒரு பிரிட்ஜ் தாண்டினே வந்து டோல்கேட் தான். நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் ரீஜன் வந்துடும். ஸோ அவ்வளோ பக்கம் ஹோசூரோட அவுட்ஸ்கர்ட்ஸும் பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸும் வந்து ஒரு வித்தியாசமே இல்லாமல் ஆயிடும். இன்னும் வந்து ஒரு 5-6 இயர்ஸ்ல அந்த அளவுக்கு வந்து பார்டர் வரைக்குமே வந்து ஃபுல்லா இண்டஸ்ட்ரீஸும் ரெசிடென்ஷியல் ஏரியாஸும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சிட்டி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ரைட் அப் டு த பார்டர் சிட்டி வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ எவ்வளவு டெவலப்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டிராபிக்கும் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்குள்ள போறதுக்கு ரிங் ரோடு எல்லாம் வேற அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டோட சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் ஆயிட்டு இருக்குங்க. ஹோசூர்ல இருந்து கலாசிபாளையம் வரைக்கும் போறதுக்கு 45 rupees டிக்கெட் பிரைஸ். கலாசிபாளையால ஒரு பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ மெஜஸ்டிக்ல இருந்து எப்படி நிறைய பஸ்ஸஸ் கிளம்புமோ அதே மாதிரி கலாசிபாளையில இருந்தும் நிறைய பஸ்ஸஸ் கிளம்பும், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஆந்திராக்குள்ள போற குப்பம் போற பஸ்ஸஸ், நம்ம
நாகவராவா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு முக்கியமான ஊருங்க கனகபுரா. கனகபுரால தான் வந்து இந்த நம்ம ஜக்கி வாசுதேவ் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இருக்காரு தெரியுமா, ரவிசங்கர், அவரோட ஆசிரமம் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ன்னு வைங்களேன். இந்த ஏரியால பன்னர்கெட்டா நேஷனல் பார்க்கு இது எல்லாமே வந்து கலசிபாளையம் ரீஜன்ல இருந்து பக்கம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம சாந்தி நகர் டிப்போல இருந்து இப்ப கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் கலசிபாளையம்ல இருந்து கிளம்புங்க ஆம்னி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே. இப்போ பாத்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ்ஸஸ் சாந்தி நகர்ல இருந்து கிளம்புது, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மைசூர் சேட்டலைட் ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புது. ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பஸ்ஸஸ் மடிவாளா, பெங்களூரோட வேரியஸ் ரீஜன்ஸ், ஒயிட்ஃபீல்டு, ஏன்னா சிட்டி அவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சுல்ல, அதனால ஒவ்வொரு ரீஜன்ல இருந்து ஒவ்வொரு பஸ் கிளம்புற மாதிரி தான் இருக்கு. பட் எல்லா பஸ்ஸுமே வந்து மடிவாளால ரீச் ஆகி எலக்ட்ரானிக் சிட்டி வழியா தான் வந்து தமிழ்நாடுக்குள்ள வராங்க. ஸோ நீங்க ஹோசூர் ரோடு, பெங்களூருக்குள்ள இருக்கிற ஹோசூர் ரோட்ல எங்க இருந்து வேணாலும் பஸ் போர்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களா. வர்ற வழியில சந்தாபுரா, ஹொசா ரோடு, எலக்ட்ரானிக் சிட்டி, இந்த மாதிரி எந்த ஏரியால இருந்து வேணாலும் நீங்க பஸ்ஸஸ் போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மக்கள் இது வந்து அசோக் லேண்ட் ஒரு சைட்டுங்க. 2-3 கேம்பஸ் இருக்கு, மெயின் கேம்பஸ் 2 கேம்பஸா 3 கேம்பஸான்னு தெரியல. இங்க ஒரு கேம்பஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூர் டு கிருஷ்ணகிரி போற வழியில கரெக்டா ஹோசூர் ரெண்டாகிற இடத்துல ஒரு அசோக் லேண்ட் இருக்கும். அங்கேயும் ஒரு சிப்காட் இருக்கும், இங்கேயும் ஒரு சிப்காட் இருக்கும். கரெக்டா பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க பாருங்களா. சிப்காட்டுக்கு பக்கத்துலயே அசோக் லேண்டோட 2 யூனிட்டுமே வேற லெவல்ல. ஸோ அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஹோசூர்ல. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆக காரணமே வந்து அசோக் லேலண்டும் டிவிஎஸும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அங்கிருந்து தான் வந்து சப் காம்போனன்ட்ஸ் தயாரிக்கிற சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா டெவலப் ஆகி நிக்குது ஹொசூர். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஓலா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ்னு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மக்களே நம்ம கர்நாடகா பார்டருக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. அவ்வளவுதாங்க. ஹோசூரும் பெங்களூரும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல நாம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயாச்சு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கன்னடா வேர்ட்ஸ் தான் இருக்கும் எல்லா பக்கம், போட்ஸ்ல எல்லாமே. ஒரே பார்டர் தாண்டணுன்னே, எஸ்பெஷலி பார்டர் ரீஜன்ல எல்லாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களா, ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் பண்ணா கலாச்சாரம், மொழி எல்லாமே மாறிடுது பாருங்க. பியூட்டிஃபுல்ல. ஸோ உள்ள என்ட்ரானுனேவே வந்து டோல்கேட் இருக்கும். டோல்கேட் தாண்டனுனேவே வந்து அத்திபலே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் எடுப்பாங்களா இல்ல கீழே போவாங்களான்னு தெரியல. யூஸ்வலி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்னா ஃப்ளைஓவர் மேல போயிடுவாங்க. நம்ம மைசூர் ரோட் சேட்டலைட் போற பஸ் ஸ்டாண்டு போற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நம்மளால கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸா இருக்கிறதுனால அவங்க ஊர் இல்ல, அதனால உள்ளுக்குள்ள கீழே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ கேட்டதுக்கு கண்டக்டர் கீழே போகும்னு சொன்ன மாதிரிதான் ஞாபகம். பார்க்கலாங்க. நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து ஃப்ளைஓவர் எடுத்து சில்க் போர்ட்ல போய் இறங்குறாங்களா இல்ல கீழேயே போறாங்களான்னு. கீழே போனா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய டிராபிக் இருக்கும். நம்ம காலங்காத்தால வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால கண்டிப்பா டிராபிக் இருக்கும். பெங்களூர் டிராபிக் பத்தி சொல்லவே தேவையில்லை. இன்ச் பை இன்ச்சா நடந்துட்டு இருக்கும். காலையில வேற ஸ்கூல் கிட்ஸ் வேற, ஸ்கூல் ஸ்டாஃப் பஸ்ஸஸ் எல்லாம் வேற போயிட்டு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ண வர்ற ஸ்டாஃப் பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதனால நிறைய கூட்டம் இருக்க, டிராபிக் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மக்களே, இதுதான் வந்து அத்திமலை பஸ் ஸ்டாண்டுங்க. பிஎம்டிசி பஸ்ஸஸ் எவ்வளவு பஸ்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா. நம்ம அத்திமலையில இருந்து சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாங்க. அந்த அளவுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். மாரத்தஹள்ளி அவுட்டர் ரிங் ரோடு வழியா போற பஸ்ஸஸ், சந்தாபுரா ஆணிக்கல் போற பஸ்ஸஸ், மெஜஸ்டிக் போற பஸ்ஸஸ், சாந்தி நகர் டிப்போ வழியா போற பஸ்ஸஸ், சிவாஜி நகர் போற பஸ்ஸஸ்ன்னு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். நீங்க ஆல் த வே வந்து சிட்டிக்குள்ள போய் தான் பஸ் மாறணும்னு அவசியம் இல்லை. அழகா நம்ம டவுன் பஸ் எடுத்தா கூட ஹோசூர்ல நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸே வரும். அத்திப்பள்ளின்னு போட்டு வரும். இங்கதான் வந்து அத்திப்பள்ளி, நம்ம ஊர்ல அத்திப்பள்ளி. ஸோ இங்க வந்துட்டு நீங்க பிஎம்டிசி பஸ் எடுத்துட்டு பெங்களூருக்குள்ள இருக்கிற எந்த ரீஜனுக்கு வேணாலும் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இங்க டோல்கேட் இருக்குமா, இங்க இருக்கு பாருங்க சைட்ல. ஸோ அங்க வந்து ஜிஎஸ்டி எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஜிஎஸ்டி டாக்ஸ் இது இருக்கும்ல, பாலிசிஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு தான் வரும். அதனால ஹோசூர் அத்திமலை ரீஜன்ல எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் நிற்கும். இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான வேலையே இல்லை. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரே பேப்பர்ஸ் வச்சுட்டு ட்ரக்ஸ் எல்லாம் டிராவல் பண்ண முடியுது. ஒரு அட்வான்டேஜ் அது. இன்னொரு அட்வான்டேஜ் ஸ்டேட்ஸுக்கான அந்த டாக்ஸ்
மாடல்ஸ் கிரியேட் பண்றான இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு. எல்லாத்துலயும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் தானே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. ஸோ மக்களை பாத்தீங்களா, பெங்களூர் வந்துன்னே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி லேக்ஸ் எல்லாம் இருக்குங்க. இன்னுமே வந்து சிட்டி இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறமும் அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் வந்து இன்னும் மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. அதனாலதான் வந்து இந்த கிரீன் கவர் எல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க பெங்களூருக்குள்ள. அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகாம இன்னுமே அந்த சில்னஸ் வந்து மெயின்டைன் ஆகுதுன்னா அவ்வளவு கிரீன் கவர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மக்களே, நம்ம கலசிபாளையம் ரீச் பண்ற வரைக்குமே வந்து சூப்பரா இருக்கும் ஜேர்னி. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்ல இருந்து கிளம்பி தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணிட்டு அத்திமலையும் கிராஸ் பண்ணி இப்போ சந்தாப்பூர் சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சந்தாப்பூர் ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா டிராபிக் சரியான டிராபிக் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஆனைக்கல் பகுதியில இருந்தும் சிட்டிக்குள்ள வர டிராபிக் வந்து இங்க ஜாயின் ஆயிடுமா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் டிராபிக்கா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து எவ்வளவு ஹைரைஸ் பில்டிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். உங்களால எங்க பார்த்தாலும் வந்து கிரேன்ஸா இருக்கு பாருங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சதர்ன் ரீஜன்ல இருக்கிற பெங்களூரோட சதர்ன் ரீஜன்ல இருக்கிற சபர்பன் ஏரியா அப்படிங்கிறதுனால நிறைய ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் எல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரீஸும் நிறைய இருக்கு. எலக்ட்ரானிக் சிட்டி பக்கம், ஜிகினி இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கம், நம்ம அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, மாரத்தஹள்ளி வழியா போற அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ அதெல்லாமே வந்து ஆக்சசிபிளா இருக்கிறனால ஸோ இது வந்து ஒரு பாப்புலர் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூர்ல இருக்கிற ஹோசூர் ரோடு வந்து அவ்வளோ டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து சில்க் போர்டு வரைக்கும் அந்த லார்ஜஸ்ட் ஓவர் பிரிட்ஜ் கட்டுனாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற அவினாஷி ரோடு பிரிட்ஜ் தான் வந்து பெரிய பிரிட்ஜ்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல இது எவ்வளவு கிலோமீட்டர் அது எவ்வளவு கிலோமீட்டர்னு. பட் இது வந்தோடனே பாத்தீங்கன்னா டிராபிக் அந்த அளவுக்கு வந்து கம்மியாயிடுச்சு. ஸ்மூத் ஃப்ளோயிங் டிராபிக்கா இருக்கு இப்போ பெங்களூருக்குள்ள ஹோசூர் ரோட்ல எஸ்பெஷலி. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு நிறைய டிராபிக் வருவாங்க. அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஐடி கம்பெனிஸோட ஹெட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு முறையிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா மெட்ரோவும் இப்போ வந்தாச்சு, ஓவர் பிரிட்ஜும் கட்டியாச்சு. அதனால வந்து நல்லாவே வந்து டிராபிக் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன்.
எவ்வளவு ட்ரக்ஸ் நிக்குது பாத்தீங்களா சைட்ல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஏத்திட்டு வர காய்கறிகள் எல்லாமே வந்து இந்த ஏரியாலாம் தாண்டி தான் வந்து கேஆர் மார்க்கெட் அந்த மாதிரி ரீஜனுக்கெல்லாம் போயாகணும். அதனால எல்லா பக்கம் வந்து பார்க்க ட்ரக்ஸாக இருக்கும். நிறைய இண்டஸ்ட்ரியல் காம்போனன்ட்ஸும் உள்ளுக்குள்ள இந்த வழியா தான் டிராவல் ஆகும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வர்ற வண்டிகள்லாம். ஸோ மக்கள் இப்போ வந்து பொம்மசந்திரா மெட்ரோ ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து எல்லோ லைன் இப்பதான் ரீசெண்டா ஓபன் பண்ணாங்க. ரீசெண்டானா பெங்களூருக்குள்ள ஓபன் பண்ண மெட்ரோஸ்ல இதுதான் லேட்டஸ்ட் லைன், ஓகேவா? எல்லோ லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுல ஏற்கனவே வந்து டிராவல் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் பொம்மசந்திரால இருந்து. பார்க்காம இருந்தா பாருங்க. ரொம்பவே வந்து மக்கள், பெங்களூர் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லோ லைன் ஓபன் பண்ணிட்டாங்க. என்னதுதான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியை சிட்டிக்குள்ள கனெக்ட் பண்ணோம். ஸோ நீங்க கேட்கவே வேணாம், எலக்ட்ரானிக் சிட்டியில எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு, அத்தனை மக்களுக்கும் வந்து இது எவ்வளவு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்லை. இந்த லைன் தாங்க அப்படியே வந்து ஹோசூர் ரோட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹோசூர் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் கூட எம்ஓயு எல்லாம் போட்டு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி எல்லாம் பண்ணாங்க. பட் ஆனா கர்நாடகா அன்பார்ச்சுனேட்லி ஃபீஸிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹோசூரை கனெக்ட் பண்றதுக்கு. எங்க இவ்வளவு இன்ஜினியரிங் மார்வல் இருக்கும் போது அந்த அளவுக்கு ஃபீஸிபிலிட்டி இல்லாமையா இருக்கும். சரி, என்னவோ ஒன்னும் சொல்ல முடியாது. நம்மளே ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஹோசூர்ல. என்ன சொல்றீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இப்போ புது கவர்மெண்ட் கேட்டிருக்காங்கல்ல, ஃபினான்ஸ் மட்டும் அலோகேட் பண்ணாங்கன்னா ஹோசூருக்குள்ள நம்மளே ஹோசூர் மெட்ரோ ஒன்று உருவாக்கிட வேண்டியதான். அப்புறம் என்னடா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றது, எங்களுக்கே மெட்ரோ இருக்குன்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஸோ மக்களே, நம்ம இந்த ஹைவே ஓரத்திலேயே வந்து மெட்ரோ பாஸ் ஆயிட்டு எலக்ட்ரானிக் சிட்டி கிராஸ் பண்ணி நம்ம பிடிஎம் லே அவுட் எல்லாம் இருக்கும். அதுவும் வந்து பெங்களூரோட இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். நம்ம ஸ்டார்ட் அப் ஹப்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிடிஎம் லே அவுட்டும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஹப் தான். நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கும், குட்டி குட்டி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். பெரிய பெரிய ஐடி பார்க்ஸ் எல்லாம் வந்து அவுட்டர் ரிங் ரோடு, மாரத்தகல் ஏரியா, ஹெச்எஸ்ஆர் லே அவுட்டு, எலக்ட்ரானிக் சிட்டி, நம்ம ஹெப்பால் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாகவே வந்து நிறைய குட்டி குட்டி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கும், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அதனால தான் சொல்றாங்க சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியான்னு. டிமார்ட் இருக்கு பாருங்க, இது எலக்ட்ரானிக் சிட்டி முன்னாடியே வந்துடும். இந்த எலக்ட்ரானிக்ஸ், இந்த டிமார்ட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? செம்ம பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கல்ல. இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ள என்ட்ரா இருக்குன்னு தனியா ஒரு டோல்கேட் வச்சிருப்பாங்க. இதுல 2 வீலருக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கஷ்டமான விஷயம். 2 வீலரையாவது அவங்க ஃப்ரீயா விடலாம், ஏன் வந்து 2 வீலருக்கும் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், கோனப்னா அக்ரஹாரா. பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நாம சந்தாபுராலாம் தாண்டி எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் தாண்டி ப்ராப்பர் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. மெட்ரோ பிரிட்ஜஸ் பில்லர்ஸ் எல்லாத்தையுமே டிராவல் பண்ணும்போதே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு பாருங்களா. இதுதாங்க பெங்களூருக்குள்ள எனக்கு பிடிச்சது. சிட்டியை வந்து அழகு மேல அழகு படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பிரிட்ஜுக்கு கீழே கூட வந்து குட்டி குட்டி கார்டன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களா. நம்ம கார்டன் சிட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க பெங்களூர்ல எங்க போனாலுமே. ஸோ இப்போ நாம சிங்கசந்திரா, கொங்கசந்திரா அந்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். பொம்மசந்திரால இருந்து ஆரம்பிச்சு நிறைய சந்திராஸ் இருக்கும். ஸோ இந்த சந்திராஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உள்ள போகணுன்னே பாத்தீங்கன்னா மெயின் மடிவாலா ஏரியாவை கிராஸ் பண்ணுவோம். மடிவாலாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிம்ஹான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், நியூரலாஜிக்கல் ஹாஸ்பிட்டலு. ஸோ அதை தாண்டி நாம லால்பார்க் வழியா கேஆர் மார்க்கெட் ரீச் ஆவோங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட்ல நாம இறங்கிட்டு மெட்ரோ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் லாங் வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு வீடியோவா பண்றேன், ஓகேவா. கேஆர் மார்க்கெட்ல இருந்து நாம விதான் சௌதா வரைக்கும் போற மெட்ரோ டிராவலும், அங்க போயிட்டு விதான் சௌதா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கப்பான் பார்க் எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோல உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்க ஹோசூர்ல இருந்து இந்த ரீஜனுக்கெல்லாம் வந்தீங்கன்னா எப்படி வந்து சூப்பரா கேஆர் மார்க்கெட்ல இறங்கிட்டு மெட்ரோ பிடிச்சி சிட்டிக்குள்ள இருக்கிற ரீஜனுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த வீடியோவும் பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பெங்களூருக்குள்ள இருக்கிற யூபி ஷாப்பிங் மால் இருக்கு. நம்ம விஜய் மல்யா இருக்காருல்ல, அவரோட ஷாப்பிங் மால் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாளா வந்து அதை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா HAL ஏரோஸ்பேஸ் மியூசியம் இருக்கு. அது இப்போ ரினோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒன் ஆஃப் த கைண்ட். இதெல்லாம் வந்து யூனிக் பிளேசஸ். ஸோ மக்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் இருந்தீங்க, இல்லை ஏரோஸ்பேஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அடல்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஃபேமிலியோட போயிட்டு வரலாம். ஸோ எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான என்ட்ரி ஃபீஸ், என்ன டைமிங்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸா இருக்க போகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான பிளேசஸ், நிறைய மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால பார்த்துட்டு உங்களோட குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போங்க இன்கேஸ் பெங்களூர் வந்தா, ஓகேவா. ஹோசூர்ல இருந்தாலும் சரி, ஹோசூர் மக்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு எவ்வளவு நீங்க ஹோசூர்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டே ட்ரிப்ல நீங்க போயிட்டு வந்துடலாம். காலையில போயிட்டு அழகா வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் அங்க ஏரோஸ்பேஸ் மியூசியம்ல குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி கூட்டிட்டு வரலாம். அவங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். டெக்னாலஜிஸ், நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் என்ன மாதிரியான ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான சயின்டிபிக் இன்புட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்ல. ஸோ வளர்ற குழந்தைகளுக்கு பேட்ரியாட்டிசமும் வந்த மாதிரி இருக்கும், சயின்டிபிக் நாலேஜும் வந்து எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ மக்களே, இப்போ நாம மடிவாலா ரீஜன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேரளால இருந்தெல்லாம் ஒருத்தல KSRTC பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் அதுக்கான டிராவல்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேரளா மக்கள் இருப்பாங்க இங்க. ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் போட் பண்றதுக்கு செம்ம டிராஃபிக்கா இருக்கும். நம்ம ஊர் பஸ்ஸஸும் நிறைய கிளம்பும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேரளாக்கு கோயம்புத்தூர் வழியா போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து மடிவாலா ரீஜன்ல இருந்து தான் கிளம்பும். சிட்டிக்குள்ள இருந்து கிளம்புனா கூட மடிவாலா வந்துட்டு மறுபடியும் இங்க ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்கும். லக்கேஜ் ஏத்துற அந்த மேல இதெல்லாம் கொண்டு பார்சல்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இங்க நின்று போட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. இந்த பிரிட்ஜ் ஏறணுன்னே நம்ம சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம்னா ஃபுல்லா டிராவல்ஸ் ஆஃபீஸ் தான் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஆட்டோஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இந்த ரீஜன் ஃபுல்லாவே வந்து ஏர்லி மார்னிங் வந்தாலும் சரி, ஈவினிங் டைம் வந்தாலும் சரி, ஃபுல்லா ஆம்னி பஸ்ஸஸ் கலர் கலரா பார்க்கலாம். விதவிதமான பஸ்ஸஸ் இருக்கும். அவ்வளவு லக்ஸரி பஸ்ஸஸ், இத்தனை பஸ்ஸஸோட கிளம்புது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ மடிவாலா தாண்டணுன்னே பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஃபேமஸான லேண்ட்மார்க்கு. சென்ட் ஜோசப்ஸ் தாண்டணுன்னே கிரைஸ்ட் காலேஜ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிம்ஹான்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜஸ்க்கும் சரி, கிரைஸ்ட் காலேஜ் மாதிரியான மற்ற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியானால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீஜன் வச்சுக்கோங்களேன் பெங்களூருக்குள்ள நம்ம மடிவாலா ரீஜனும். ஸோ இன்கேஸ் நீங்க ஹோசூர்ல இருந்து லால்பாக் எல்லாம் வரணும்னா கூட நம்ம TNSTC பஸ்ஸும் எடுத்துக்கலாம், KSRTC பஸ்ஸும் எடுத்துக்கலாங்க. நேரா வந்து கார்டனோட கேட்லயே இறங்கிக்கலாம். நீங்க பஸ் எல்லாம் மாறணும்னு அவசியமே இல்லை.
லால்பாக்ல அப்பப்போ வந்து நிறைய எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும், ஃப்ளவர் ஷோஸ் நடக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஷோஸ் எல்லாம் நடக்கும். சம்மர் பீரியட்ல மேங்கோ மேளான்னு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷோ எல்லாம் நடக்கும். நம்ம பசங்களுக்கு சம்மர் லீவ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல ஃப்ளவர் ஷோ எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹொசூர் பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம்லாம் இருந்தீங்கன்னா ஜம்முன்னு வந்துட்டு லால்பாக் எல்லாம் வந்து ஒரு 1 டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய பார்க் சென்டர் ஆஃப் த சிட்டில. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நமக்கு ஈஸியா டைரக்டா போய் கேட்லயே இறங்குற மாதிரி நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன கஷ்டம். வெறும் 45 ரூபா தான் ஹொசூர்ல இருந்து பெங்களூருக்குள்ள வர்றதுக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லால்பாக் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, பெங்களூர் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம கேஆர் மார்க்கெட் போற வரைக்குமே நம்ம சிட்டி சென்டர்ல டிராவல் பண்ண போறோம் இதுக்கு மேல. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூரோட ஹார்ட் ஆஃப் த சிட்டில டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம டவுன் ஹால் எல்லாம் இருக்கிற ஏரியால தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட்டோட அட்ஜசண்டா இருக்கிற பஜார் ஏரியாஸ்ங்க. நிறைய ஆட்டோ காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா. நம்ம காரு பைக் எல்லாம் ரீமாடல் பண்றது, அப்புறம் கார் ஸ்பேர் பார்ட்ஸ், நம்ம பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ், இதெல்லாமே வந்து இங்க வாங்கலாம். அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும் விதவிதமா. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வீட்டு சாமான்கள் வாங்குறதாகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறதாகட்டும், எலக்ட்ரிக்கல் வேலை, ஹார்ட்வேர் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் கேஆர் மார்க்கெட் சுத்தியுமே. ஸோ இதுதான் வந்து பழைய பெங்களூர். ஆக்சுவலா நம்ம கெம்பேகவுடா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் பெங்களூரை கட்டமைக்கும் போது கேஆர் மார்க்கெட் ஏரியால தான் வந்து கட்டமைச்சிருக்காங்க. கிருஷ்ண ராஜேந்திரா மார்க்கெட் தான், அந்த ராஜா பேர்ல தான் வந்து கேஆர் மார்க்கெட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து அவங்க விஜயநகர எம்பையரோட ஒரு தளபதி மாதிரி கெம்பேகவுடா. ஓகேவா? ஸோ அவரு தான் வந்து நம்ம விஜயநகர பேரரசு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த பெங்களூர் நகரத்தையே கட்டமைச்சாராங்க. ஸோ அதனாலதான் வந்து இப்போவும் வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து கெம்பேகவுடா அவர்களோட பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னும் நம்ம ஃபவுண்டரோட பெருமையெல்லாம் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய விஷயங்களுக்கு அவரோட பெயர்கள் எல்லாம் வச்சு. ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெங்களூர்ல இந்த ஒரு
பாலிசி வந்து இன்னும் வந்து அந்த பழைய மன்னர்களோட சிலையெல்லாம் கூட இருக்குங்க, ஸ்டாச்சு எல்லாம் கூட இருக்கும் விதான் சௌதா முன்னாடி. நிறைய வந்து நம்ம கெம்பேகவுடா ஆகட்டும், அது போக பாத்தீங்கன்னா கிராந்தி வீரர் சங்கொலி ராயண்ணான்னு சொல்லுவாங்க, நம்ம விடுதலை போராட்ட வீரர். ஸோ அவரோட பேர் வச்சிருப்பாங்க. ஸோ கர்நாடகால பாத்தீங்களா அவங்களோட மண்ணின் மைந்தர்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நம்ம ஊர்ல தான் வந்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றது இல்ல. பட் இப்போ வந்து யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இதை வந்து நான் சார்பா நான் பேச மாட்டேன் நம்ம யூடியூப் சேனல்ல. பட் ஆனா சீமானண்ணாவோட பாலிசிஸ், தமிழ் தேசிய பாலிசிஸ் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா டிராவலர் மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் போய் பார்த்துட்டு அவங்களோட ஊர்ல இருக்கிற தலைவர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, மன்னர்களுக்கெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம மாநிலத்துல வந்து அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் எனக்கு. ஏன்னா மகாராஷ்டிராலாம் போங்களா, எங்க பார்த்தாலும் சிவாஜி மன்னரோட பேர் வச்சிருப்பாங்க, அவரோட பையன் சாம்பாஜி மன்னரோட பேர் வச்சிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண கொடியை தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் வந்து சேர சோழ பாண்டியர்களோட கொடி எப்படி இருக்கும்னு தெரியாது இல்ல. சோ மக்களே, நம்ம கேஆர் மார்க்கெட் வந்தாச்சுங்க, வாங்க இறங்குறதுக்கு ரெடியாகும். செம பிஸியான ஏரியா இது. மக்களே, கரெக்டா 11 மணிக்கு நம்ம கேஆர் மார்க்கெட் ரீச் ஆயாச்சுங்க. KSRTC பஸ் இங்க பாருங்க. மார்க்கெட் ஏரியா எப்பவுமே பிஸியா இருக்கிற ஏரியால இதுவும் ஒண்ணு பெங்களூர்ல. மக்களே, நம்ம ஹோசூர்ல இருந்து பெங்களூர் கேஆர் மார்க்கெட் வரைக்கும் வந்த இந்த KSRTC பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவே பெரிய வீடியோவா வந்துருச்சு, அதனால நாம கேஆர் மார்க்கெட் மெட்ரோல இருந்து விதான் சௌதா வரைக்கும் போற வீடியோ நெக்ஸ்ட் vlog பண்றேன், அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from பெங்களூர் கேஆர் மார்க்கெட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.